சன் டிவியின் 12 லட்சம் பங்குகளை ஒரே நாளில் தனது பெயருக்கு மாற்றி நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாக சன் குழும தலைவர் கலாநிதி மாறனுக்கு எதிராக அவரது சகோதரர் எம்பி தயாநிதி மாறன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இருவருக்கும் இடையே நீடிக்கும் மோதல் என்ன, சன் குழுமத்தின் பதிலில் உண்மை உள்ளதா என்பதை பற்றி இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். 1981ஆம் ஆண்டில் முரசொலி நாளேட்டில் நிர்வாக பொறுப்பை கலாநிதி மாறன் கவனித்து வந்தார். 1990ஆம் ஆண்டில் பூமாலை என்ற பெயரில் மாதம் இருமுறை வீடியோ கேசட் ஒன்றை அவர் வெளியிட்டு வந்தார். செய்திகளை பின்னணி குரலுடன் அதற்கான படங்களை காட்சிப்படுத்தி வீடியோவாக உருவாக்கி வெளியிட்டனர். பிறகு சுமங்கலி பப்ளிகேஷன் சன் டிவி லிமிடெட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கடந்த 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சன் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. இதன் பின்னணியில் முரசொலி மாறனும் கலாநிதி மாறனும் இருந்தனர். இதில் தயாளு அம்மாவும் பங்குதாரராக இருந்தார். சன் தொலைக்காட்சி உருவான காலத்தில் தூர்தர்ஷன் தவிர வேறு தொலைக்காட்சிகள் இல்லாததால் அப்போது அது பிரபலமடைய தொடங்கியது. தயாநிதி மாறன் தரப்பிலிருந்து வழக்கறிஞர் கே. சுரேஷ் மூலம் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் உட்பட 7 பேருக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் கடந்த 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி சன் டிவி நெட்வொர்க்கில் கலாநிதி மாறன் 12 லட்சம் ஈக்விட்டி பங்குகளை முறையான மதிப்பீடுகள் எதுவும் செய்யாமல், பங்குதாரர்களின் அனுமதி பெறாமல், நிர்வாக குழு உறுப்பினர்களின் ஒப்புதலை பெறாமல் தன் பெயரில் மாற்றிக்கொண்டனர் என குற்றம் சாட்டியுள்ளார். தலா 10 லட்சம் ரூபாய் என மதிப்பீடு செய்து கொண்டு இந்த பங்குகளை அவராகவே முடிவு செய்து தன்னுடைய பெயருக்கு மாற்றிக்கொண்டார் என குற்றம் சாட்டியிருக்கும் தயாநிதி மாறன், அந்த சமயத்திலேயே கலாநிதி மாறன் தன்னுடைய பெயரில் மாற்றிக்கொண்ட பங்குகளின் மதிப்பு 3500 கோடி ரூபாய் என கூறியிருக்கிறார். தங்களின் தந்தையின் இறப்பை பயன்படுத்தி கலாநிதி மாறன் நிறுவனத்தில் தனக்கு சொந்தமான பங்குகளின் மதிப்பை கைப்பற்றியது மூலம் அவருக்கு பங்கு இருப்பு 60% உயர்ந்து நிறுவனத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார் எனவும் கூறியிருக்கிறார். இதே வேளையில் மற்ற முதலீட்டாளர்களின் பங்கு இருப்பு 20% குறைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கலாநிதி மாறன் தன்னுடைய சன் டிவி நெட்வொர்க் பங்குகளை இவ்வாறு மோசடியாக கைப்பற்றியதன் மூலம் 2023ஆம் ஆண்டு வரை 5926 கோடி ரூபாயை ஈவு தொகையாக மட்டுமே பெற்றிருக்கிறார் என்றும் கூறியிருக்கிறார். 2003ஆம் ஆண்டிலிருந்து அசல் நிலைக்கு நிறுவனத்தின் பங்குகளை மாறன் குடும்பம் மற்றும் கருணாநிதி குடும்பத்திற்கும் மத்தியில் சம பங்கு இருப்பு அளவுக்கு மாற்ற வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தைக்கு சன் டிவி நெட்வொர்க் நிறுவனம் விளக்க கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட சம்பவங்கள் 22 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தவை என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியான செய்திகள் தவறானவை எனவும் ஊடகத்தின் அடிப்படையிலான அவதூறானவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் அனைத்து செயல்பாடுகளும் சட்டப்பூர்வ கடமைகளின்படி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகள் நிறுவனத்தின் வணிகத்திலோ அல்லது அதன் அன்றாட செயல்பாடுகளிலோ தாக்கத்தையும் ஏற்படுத்தாது எனவும் கூறப்பட்டுள்ளது. பங்குதாரர்களின் குடும்ப விஷயங்கள் முற்றிலும் தனிப்பட்ட விவகாரங்களை சார்ந்தவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வழக்கறிஞர் நோட்டீஸ் தொடர்பான எந்த விவரங்களையும் கடிதத்தில் சன் குழுமம் குறிப்பிடப்படவில்லை. இது தொடர்பாக தயாநிதி மாறனின் வழக்கறிஞர் சுரேஷிடம் கேட்டபோது இது தொடர்பாக எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்பவில்லை என மட்டும் அவர் பதிலளித்திருந்தார். சன் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து 2007 வரையிலும் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் செயல்பட்டது. சன் குழுமத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த தினகரன் நாளேட்டில் மு.க. ஸ்டாலின் மற்றும் மு.க. அழகிரியை மையப்படுத்தி கருத்து கணிப்பு ஒன்று வெளியானது. இதனால் அழகிரி தரப்பினர் கோபம் அடையவே மதுரை தினகரன் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 3 ஊழியர்கள் உயிரிழந்தனர். இதன் தொடர்ச்சியாக மாறன் சகோதரர்களை கருணாநிதி விலக்கி வைத்தார். அண்ணா சாலையில் இருந்த சன் தொலைக்காட்சி அலுவலகம் அடையாருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. 2007ஆம் ஆண்டு செப்டம்பரில் கலைஞர் தொலைக்காட்சி உருவானது. இதற்கான நிதி ஆதாரம் எங்கிருந்து வந்தது என அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த கருணாநிதி, சன் டிவியில் என் மனைவி தயாளு அம்மாள் வசமிருந்த 20% பங்குகளை முழுமையாக விட்டுக் கொடுத்ததால் 100 கோடி ரூபாய் கிடைத்தது என கூறியிருந்தார். தமிழை தவிர தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பெங்காலி, மராத்தி, இந்தி ஆகிய மொழிகளில் தொலைக்காட்சி சேனல்களை சன் குழுமம் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது.